பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். ஔவையார். 10 பறந்து போகுமா? என்னென்ன? தன்மானம். பசி வந்தால் தன்மானம் பற்றி கவலைப்படாது மானம் கெடுவர். பசி வந்தால் குலத்தின் பெருமையை காக்கத் தவறுவர். பசி வந்தால் கற்ற கல்வியின்படி ஒழுக்கத்தை பின்பற்ற மாட்டார்கள். பசி வரும்பொழுது வள்ளல் தன்மை இருக்காது, கொடைத்தன்மை இருக்காது, நல்ல குணங்களுடன் இருக்க மாட்டார்கள். பசி வந்தால் அறிவு வேலை செய்யாது. பசி வந்தால் தானம் வழங்க எண்ணவும் மாட்டார்கள். பசி வந்தால் தவம் செய்ய முடியாது. பசி வந்தால் உண்மை பேசாது பொய் கூறுவர். உயர்வு எட்ட மாட்டார்கள். பசி வந்தால் ஆண்மை இருக்காது, பலம் இருக்காது, சக்தி இருக்காது, உற்சாகம் இருக்காது. பசி வந்தால் காதலும் தோன்றாது, காம உணர்வும் தோன்றாது, பக்தியும் வெளிப்படாது. இந்த 10ம் ஏழைகளுக்குத்தான். பணக்காரர்கள் இந்த 10ஐயும் செய்வர், அதற்கு மேலாகவும் செய்வர். அதனால்தான் பணம் 10ம் செய்யும் என்றார்கள். பணம் பாதாளம் வரை பாயும் என்றார்கள். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர்மேல் காமுறுதல் 10ம் பறந்து போகும். பசி வந்திட 10ம் பறந்து போம். ஔவையார். பசி வந்தால் நாம் சிறப்பாக கருதும் இந்த 10ம் பொருட்டாக இருக்காது. 10 நாட்கள் பட்டினியாக இருப்பவனுக்கு முன் உணவைத் தவிர வேறு எதுவும் பொருட்டாக இருக்காது. திருவள்ளுவரும் இந்த பசியை பற்றி உழவு, ஈகை, நல்குரவு, இரவு என்று 4 அதிகாரங்களை படைத்துள்ளார்.